ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு ஒவ்வொருத்தராக சீட் எடுத்து விளாண்டது போதும்ப்பா, இப்போ நான் விளாட்றேன் இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா ஒரு பிளான் பண்ணாங்களே, சகுனி சித்ராவுக்கு ஏற்ற வேற லெவல் மருமகன் சொல்லிட்டு பாராட்டணுங்க. பிரச்சனை பண்ணுற எல்லா மாமியார்களுக்கும் இப்படி ஒரு பதிலடி கொடுக்குற மருமக கிடைச்சா கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாமே ஸ்மூத்தாக போய்டும்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிளான் பண்ணி 2 விஷயம் எழுதியிருக்காங்க. அந்த 2 விஷயத்தை பிடிச்சவங்கள்ட்ட கேட்கணுங்கிறதுக்காக இப்போ நான் சீட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களே எடுத்துகிட்டு பிடிச்சவங்கள்ட்ட பிடிச்சதை கேட்கணும் 2 விஷயம்னு சொல்லிட்டாங்க. கேட்ட உடனே எல்லாரும் ஆஹா ஆஹா சரி சரின்னு சொல்லிட்டாங்க. அது எங்கள் அத்தா தான் சொல்லிட்டாங்க. சொன்னோன்னு ஆஹா இவ படிக்கிறாளே, சகுனி சித்ராவுக்கு தெரிஞ்சு போச்சு. முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் சகுனி. என்னம்மா கேட்க போகிற, பெருசாக கேளுமான்னு சொல்லி கேட்க, நீ இந்த குடும்பத்துக்கு தப்பாக வந்து எதுவுமே நினைக்க மாட்டேன்னு உன் புள்ள மேலே சத்தியம் பண்ணுன்ட்டாங்க. பொசுக்குன்னு அவங்களும் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் கடைசியில் சத்தியம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கழுதல் உள்ள நெக்லஸ் தான் சொல்லி கேட்க, குடும்பமே சேர்ந்து வாய் வருவமாக இருக்க பொண்ணு குடும்பம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஹா சகுனி சித்ராவுக்கு ஏற்ற மருமகடா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் சரி போதும் வேறு ஏதாவது கேட்டுருவா இவ விளாண்டோம்னா போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விஜய் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொருத்தர் காலையாக நின்றாரு. யார் ராப்பான்னு பார்த்தா, அதாவது அனாமிக்காவை தேடுறாராமா. டே இந்த வேலையெல்லாமாடா பார்க்குற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் உள்ள மொத்த பேரையும் எழுப்புறதுக்கு இவர் பிளான் பண்ணி எழுப்பிவிட்டு கடைசியாக அனாமிக்காவை வெளியே கூட்டு வந்து உட்கார வச்சு உள்ள எல்லாருக்குமே இங்கீதமே தெரியல அப்படி இப்படிங்கிறாரு. அடப்பாவி மனுஷா, இதெல்லாம் பின்னாடி நின்று கேட்டுருக்காங்கன்னு தெரியாமலே பொண்டாடிக்கிட்டு எல்லாத்தையும் குடும்பத்தையே தப்பா பேசிட்டு இருக்காரு. டே ஒரு நாளைக்கே இப்படி மாறிட்டியேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மொத்த குடும்பம் சேர்ந்து கலாய்க்க ஆரம்பிச்சிச்சு, துரத்த ஆரம்பிச்சிச்சு, வச்சு கும்முறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.